வீட்டுல இருந்து காடு கொண்டு போயிடுறோம். கொண்டு போயிட்ட பிறகு இந்த வீலை கட்டிட்டு பிளேட் செட் போடுறது எப்படின்றத பார்க்க போறோம். சிம்பிள் ஜாக்கி ஒன்று இருக்கு. அந்த சிம்பிள் ஜாக்கியை வந்து இந்த பைப்புக்குள்ளார அதை நுழைக்கணும். நுழைச்சிட்டு சும்மா அப்படியே அழுத்தினா போதும், மேலே தூக்கிடும் இது மொத்தமா. அவ்வளோதான். அழுத்தி அங்கே விட்டிங்கன்னா நவராது, ஒன்றும் பிரச்சனை வராது. இப்போ வந்து இந்த வீலில் வந்து காட்டர் பின் ஸ்னாப் பின் இருக்கும், அதை கழட்டிடணும். அவர் கழட்டுறாரு பாருங்க, அதுதான் வந்து ஸ்னாப் பின்னு. அது வந்து குறுக்கால இருந்து வர்றது காட்டர் பின். அது ரெண்டுத்தையும் கழட்டினீங்கன்னா செட்டை அப்படியே வெளியே எடுத்துடலாம். இந்த பிளேட் செட்டை வசம் பார்த்து போடணும். எந்த பக்கம் வெட்டு வசம் பார்த்து போடணும், மாற்றி மாற்றி போடக்கூடாது. லெஃப்ட் ரைட்லையும் ரைட்டு லெஃப்ட்லையும் போடக்கூடாது. போட்டாலும் வெட்டும், பயப்பட தேவையில்ல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் காட்டர் பின் ஸ்னாப் பின் இருக்கும். அதை எடுத்துட்டு ஒரு கொத்து வேணால் எடுக்கிறதா எடுத்துக்கலாம். இதை வந்து பிளேட் செட்டு மாட்டினதுக்கப்புறம் எப்படி இறக்கி விடுறதுன்னு பாருங்கள். கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பிடிச்சின்னு தொம்முன்னு விட வேண்டாம், பொறுமையாக இறக்கி விடுங்க. பொறுமையாக விட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே எடுத்துக்கலாம். இவர் என்ன டைரக்ஷன் போடுறாரு பாருங்க. இது வந்து இந்த ஷீட் வந்து இந்த லெவலில் தான், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்படி திருப்பி போட வேண்டாம். ஸ்டார்ட் பண்ணிட்டு இதுல வந்து வாக் கியர்னு இருக்கும். இந்த வாக் கியர்ல போட்டுக்கோங்க. இதெல்லாம் வாக் கியர்னா ஸ்லோவா ஓடுறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் கியர்னு இருக்கும், அதை வந்து ஸ்பீடா ஓடும். இந்த பிளேட் செட்டு வேகமா ஓடும், அதை போட்டுக்கோங்க. இதுல வாக் கியர்ல போட்டுக்கோங்க. இதுல போட்டிங்கனாக்கா இந்த பின்னாடி இருக்கிறது வந்து ஸ்லோவா ஓடும், இது வந்து வேகமா சுத்தும். அப்போ உங்களுக்கு பூமியை வெட்டும் நல்லா கட்டி எடுக்கும்.